ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம எஸ்டர்டே ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 70% தான் ஒர்க் ஆச்சு. என்ன ரீசன் கேட்குறீங்களா? நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் பண்ணவே இல்லை. ஸோ நம்மளுக்கு சடனாக வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2:15 ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பை என்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மார்னிங்லேருந்து எனக்கு ஒரு ட்ராப் நடந்தே தான் செல் என்ட்ரி வந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிச்சு. ஸோ அடுத்தது வந்து ஒரு சின்ன ஸ்கேல்பிங்கில் வந்து அடுத்த அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட் பண்ணி போட்டுருப்பேன். பட் நம்மளுக்கு ஓவராலாக ட்ரெண்ட் எல்லாமே டவுன் ட்ரெண்டில் இருந்தது. சடனாக ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து ஃபண்டமெண்டல் டேட்டாஸ், அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. ஸோ ட்ரெண்ட் நம்மளுக்கு பைக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம் தான். ஸோ நல்ல ஒரு சான்ஸ்லாம் கிடச்சிச்சு. பட் எனக்கு எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, நானும் விட்டுட்டேன். ஸோ அதுக்கான ரீசன் என்ன, ஃபண்டமெண்டலாக நம்ம ஃபுல்லாக வந்து நம்புறது கிடையாது. ஆனால் டெக்னிக்கலி நல்லா கன்ஃபர்மேஷனும் பண்ணிச்சு. பட் நான் பெருசாக போகாது, நம்மளோட ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ட்ரெண்டை வந்து இன்றைக்கி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்போ நாளைக்கு வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஸோ நான் இன்றைக்கி எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு டுமாரோ நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் வந்து பண்ணிடலாம். அதான் நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸ்பைரி டே இல்லை. ஸோ எக்ஸ்பைரி டேயில் நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இந்த லெவலில் இருந்து உங்களுக்கு வந்து செல் ஆகணும் அப்படின்னா கரெக்டு தானே. ஸோ அந்த லெவலில் இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் செல் ஆச்சா. ஸோ இந்த செல்லு வந்து எங்கே வரணும் அப்படின்னா 22,800 வரணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான சான்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 hours மார்க்கெட் அதுக்கு தான் போராட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பை ஆனது. நான் எங்கே மார்னிங் வந்து என்ட்ரானேன் அப்படின்னா, மார்னிங் நான் எனக்கு இங்கே ஓப்பன் ஆனவனையுமே இந்த லோ பிரேக் பண்ணப்போ என்ட்ரு ஆகிட்டேன். இந்த லோ பிரேக் பண்ணுறப்ப என்ட்ரு ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் மார்க்கெட் இங்கே வந்துட்டு எனக்கு செல் ஆகுறதுக்கான கான்ஃபிடென்ட் இருந்தது. பட் டைம் டிகே எனக்கு அதிகமாக இருந்துச்சு. 50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து டிகே ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணுச்சு. ஸோ அடுத்த ஒரு என்ட்ரி எடுத்து டவுன் ட்ரெண்டில் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து ரெக்கவரி பண்ணோம், லாஸை வந்து ரெக்கவரி பண்ணோம். பட் நம்மளால் ஃபுல்லாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு கன்சால்டேட்லேயே இருந்துச்சு, ஒரு ஒன் சைடு வேஸ்லேயே இருந்துச்சு. பெருசாகவும் நம்மளுக்கு ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதனால் நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, அந்த டேவோட 22,978 உடச்சிச்சுனா தான் மார்க்கெட் கீழே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் சடனாக அது வந்து அதுக்குள்ளேயே வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. இந்த ஒரு 3 ஹவர்ஸும் மார்க்கெட் வந்து டிமாண்டை மட்டுமே கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இது இந்த 15 மினிட்ஸ் ஸ்டார்ட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், நல்லா தெரியும். இதில் பாருங்களேன், இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு டிமாண்ட் ஜோனுக்குள்ளே மட்டுமே இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து எப்போ பை ஆகும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இதுக்குள்ளேயே தான் க்ரியேட் பண்ணுச்சு. பட் எனக்கு இந்த பையில் ஒரு கான்ஃபிடென்ட் எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த லெவல் வந்து கீழே இந்த பிரேக் அவுட் ஆச்சுல, ஸோ இந்த லெவலில் தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இதுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஓகே ட்ரெண்டு அப்புன்னு தெரிஞ்சிச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மோஸ்ட்லி வந்து டேவோட ஹை அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நம்மளுக்கு அது அட்வான்ஸ் லெவலாக போயிட்டு மேலே போயிட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸா 140 to 161 ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இன்றைக்கி ட்ரேடை நம்மளுக்கு எஸ்எல்னே வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு நம்ம நிஃப்டி எந்த பக்கம் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்மளுக்கு 2 பக்கமும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு குரூஷியலான பிளேஸை வந்து தாண்டிச்சு அப்படின்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அப் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸை பொறுத்தளவுக்கு லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 23,172 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அப்படி பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருக்கானா, கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கணும். இந்த லெவலுக்குள்ளே, அதாவது 23,166லேருந்து நெக்ஸ்ட்டு 23,143 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது கேப் அப்லேயே ஓப்பன் ஆனாலும் இதுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய அப் ட்ரெண்ட் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத ஒரு கன்ஃபியூஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய அப் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அது போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே போய்ட்டு ரீச் பண்ணணும். அதாவது இங்கேருந்து இதில் போய்ட்டு ரீச் பண்ணோம். இந்த லெவலில் ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிஜெக்ஷனை அவாய்ட் பண்ணிடும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சிருச்சுன்னா இந்த ரிஜெக்ஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்மளுக்கு 23,493 அதாவது 500 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸோட ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஸோ அந்த லைனில் தான் மார்க்கெட் வந்து கரண்ட்லி வந்து இருக்குது. ஸோ அந்த லெவலில் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து பிரேக் பண்ணால் தான் அடுத்து வந்து நம்மளால் ட்ரெண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அது வரையும் நம்மளுக்கு இந்த அப் ட்ரெண்டுக்கு இவ்வளோ தான் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே போய்ட்டு ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த லெவலில் உடச்சிச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். 23,124 உடைக்கணும். ஸோ அப்படி 23,124 உடைக்குதுங்கிறப்ப நான் டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த லெவலில் ஒரு ரிவர்ஸில் ஆகுதான்னு பார்ப்பேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 23,067 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரிவர்ஸில் ஆகுதான்னு பார்ப்பேன் அப் ட்ரெண்டுக்கு. அப்படி ஆகலை அப்படிங்கிறப்ப நான் ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி
22,800 வரைக்கும் என்னோட டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ எக்ஸாக்டாக எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த லெவல் பார்த்துக்கோங்க. ஸோ 23,172 சொன்னல, 71, 72 இந்த ரேஞ்சுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு இந்த இதில் போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கேன். அது எந்த லெவல்னா 23,271 ரிஜெக்ஷன் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஆல்ரெடி எங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னா 23,500, 572 வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த பிளேஸில் என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணணும். அதாவது இந்த பிளேஸில் எக்ஸாக்டாக எந்த பிளேஸ் அது உடச்சிச்சுன்னா கரெக்டாக இந்த ரேஞ்சை உடைக்குது அப்படிங்கிறப்ப இந்த லெவலில் நான் என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணுவேன், புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம 22,989 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,800. ஸோ இந்த அதாவது 22,989 ஃபஸ்ட் டார்கெட், நெக்ஸ்ட்டு 22,900, நெக்ஸ்ட்டு 22,800. ஸோ இது வரைக்கும் தான் என்னோடய டார்கெட்டை நான் வந்து மூவ் பண்ணுறதா நாளைக்கு வந்து ஐடியா வரைக்கும். ஃபைனலாக 724 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. மோஸ்ட்லி அந்த லெவல் நம்மளுக்கு தாண்டிட்டாலே, இந்த லெவல் நம்மளுக்கு தாண்டிடுச்சுனாலே பிரச்சனை இல்லை. 23,129 நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னாலே ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அது இந்த இதை வந்து உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இந்த லெவலை தாண்டிடுச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் தான் இருக்குது. 23,169. ஸோ இதான் வந்து நாளைக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல். ஸோ இதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம மை ட்ரேடர்ஸ் அரினாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, I am not a SEBI registered advisor. This video fully education purpose only. Thanks for watching. Thank you.